கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 37ஆம் சங்கீதத்திலே 4வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அதாவது கர்த்தருடைய காரியத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரை ஏற்றுக்கொள்வதிலே, கர்த்தரை பின்பற்றுவதிலே, கர்த்தருக்கு என்று செய்கிற காரியங்களிலே நாம் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாய் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய இருதயத்தினுடைய எண்ணங்களை, நாம் செபிக்கிற செபங்களை ஆண்டவர் கேட்டு நம்முடைய இருதயத்தினுடைய எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்றுகிற ஒரு நல்ல தேவன். நாம் அவரிடத்திலே நாம் மனமகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது, சந்தோஷமாய் அவரை பின்பற்றும் பொழுது, சந்தோஷமாக அவருக்கென்று செய்கிற காரியங்கள், ஆகவே நாட்களிலே தேவன் தாமே நம்முடைய இருதயத்தினுடைய வேண்டுதல்களை, இருதயத்தினுடைய எண்ணங்களை அவர் நிறைவேற்றுகிறவராக, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக அதே சங்கீதத்திலே அடுத்த வசனத்திலே 37:5 வாசிக்கும் பொழுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாக இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதாவது நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நாம் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் மேலே நாம் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையுமே கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஒரு மனுஷனிடத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியம் அல்ல, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், நம்முடைய காரியங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், குடும்ப காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், ஊழியத்தினுடைய காரியங்கள், எந்த காரியமாக இருந்தாலும் நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் அவரை நம்பி இருக்கும் பொழுது அவர் எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க பண்ண அவர் உண்மை உள்ளவர். மூன்றாவதாக 37ஆம் சங்கீதத்திலே அதே அதிகாரத்திலே 7-9 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்குன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால பூமியை சுதந்திரத்துக் கொள்வார் என்று வாசிக்கிறோம். தேவனுக்கு நாம் காத்து இருக்கிறதுனால நாம் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பூமியை சுதந்திரத்துக் கொள்ளுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் தேவனுக்கு நாம் காத்திருக்கும் பொழுது, தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது நாம் நிறைவான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். இம்மைக்குரிய காரியங்கள் மாத்திரமல்ல, மறுமைக்குரிய காரியங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மூன்றாவதாக நாம் கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் பொழுது நாம் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க, அனுபவிக்க கர்த்தர் நமக்கு நாட்களில் அவர் உதவி செய்வார். ஆகிய நாட்களில் தேவன் தாமே இந்த வார்த்தையின்படியே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டவர் உம்முடைய காரியத்தில் நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது எங்கள் இருதயத்தினுடைய எல்லா விதமான எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுகிறதான தேவன், எங்களுடைய காரியங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது ஆண்டவரே, காரியங்களை இது வாய்க்க பண்ணுகிற கர்த்தர், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த பூமியை சுதந்திரிக்க, அநேக நன்மைகளை சுதந்திரிக்க பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறதான தேவன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொள்ள அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை என் தேவன் ஆசீர்வதியும், இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.